திரு கோபண்ணா, ஃபர்ஸ்ட் இன்டீரியம் கவர்மெண்ட்ல ஷியாம் பிரசாத் முகர்ஜி எல்லாம் சேர்ந்து ஒரு அரசு 47 நேரு அம்பேத்கர்லாம் இருந்தாங்க. அது ஒரு இன்டீரியம் கவர்மெண்ட் தான். 52 வாங்கின சீட்டு வந்து 364, 57 வாங்கினது 371, 62 வாங்கினது 361. இதை மோடியோட ஒப்பிட முடியாது. உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயகவாதி நேரு, அவரை ஒப்பிடவே முடியாது. மோடிக்கு இவருக்கு மலைக்கும் மடுவுக்கும் சமம். அடுத்து இந்த தேர்தலில் 434 இடத்துல பாஜக நின்று 23 கோடி 60 லட்சம் ஓட்டு. கடந்த தேர்தலை விட 70 லட்சம் தான் அதிகமாக வாங்கினாங்க. அப்படி ஒன்றும் அதிகமாக பெறவில்லை. நாங்கள் வந்து 328 இடத்துல நின்று 13 கோடியே 70 லட்சம். நாங்கள் கடந்த தேர்தலை விட 1 கோடி 80 லட்சம் அதிகம் வாங்கியிருக்கிறோம். ஆக இன்னைக்கு என்ன நிலவரன்னா, அயோத்தியில் வாரணாசியில் அவர் நிற்கிறார். அவர் லீடு லாஸ்ட் டைம் வந்து 3.5 லட்சம், இன்னைக்கு 1.5 லட்சமாக குறைஞ்சி போச்சு. அதே ரேபரேலியில் ராகுல் காந்தி 3,30,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாரு. அதில் பாதி அளவில் தான் மோடி ஜெயிக்கிறாரு. ராமர் கோயிலை எங்கே கட்டினீங்களோ, எங்கே 3000 கோடி ராமர் கோயிலுக்கு செலவு பண்ணீங்களோ, எங்கே டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லி 80,000 கோடி ப்ராஜெக்ட் போட்டு 30,000-40,000 கோடியை செலவு பண்ணி அந்த நகரத்தை எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கிரியேட் பண்ணியும் அந்த ஃபைசாபாத்தில் தோற்கடிக்கப்பட்டிருக்கீங்க. அங்கே யூபியில் 42 இடம் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். அதே போல் இன்றைக்கி அமேதியை பற்றி பேசுகிறீங்க. அமேதியில் இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றி, ரேபரேலியில் வெற்றி. ஏளனம் பேசுகிறீங்க, கிண்டல் பேசுகிறீங்க. ஏதோ நேரு குடும்பத்தில் சாதாரணமாக இருந்த ஒருத்தரை கேஎல் சர்மாவை போட்டிங்கன்னு அவர் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார். இல்ல, ராகுல் காந்தி போட்டியிடாம தவிர்த்தது அப்படின்னு தானே சொன்னாங்க அமேதியை. இல்ல நாங்க அமேதியா ரேபரேலியில் 2 இடத்துல நின்னோம். அங்க பாராளுமன்றத்தில் பணிகளை எல்லாம் ஆற்றி கொண்டிருந்த அந்த சர்மாவை நிறுத்தணும், அவர் ஜெயிச்சிருக்காரு. இங்க வந்து உதவியாளர் சொன்னீங்களா, உதவியாளரை வச்சு நாங்க அமேதியில ஜெயிச்சோம். ரேபரேலியில் ராகுல் காந்தி ஜெயிச்சிருக்கா. அதாவது நீ உத்தரப்பிரதேசம் பாஜகவுடைய கோட்டைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, ராமர் கோயில் பேசுனீங்க. நீங்க அதே உத்தரப்பிரதேசம் உங்களுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது. உங்களால் அதை தாங்கிக்க முடியல. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு வரோம். தமிழ்நாட்டிலிருந்து தேர்தலில் தோற்றிருந்தாலும் தமிழ்நாட்டுக்கான முக்கியத்துவத்தை ரெப்ரசன்டேஷனை கொடுக்கணுங்கிற அடிப்படையில் இங்கிருந்து 2 பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டிலங்க மொத்தம் கூட்டணி பாஜக கூட்டணி 18%. புரியுதுங்களா? நாங்கள் வந்து 47%, நாங்கள் 18%. அதில் இப்போ வந்து பாமக வாக்கு வங்கி இருக்கு. அது இல்லாத ஜாதி கட்சிகள்லாம் நீங்கள் சீட்டு கொடுத்துருக்கீங்க, அவங்க வாக்கு வங்கி. இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து 8-9-10% பாஜகவுக்கு வருமே தவிர 20 இடங்களில் நீங்கள் டெபாசிட் எழுந்திருக்கீங்க. டெபாசிட்டை பறி கொடுத்துட்ட பிறகு தமிழ்நாட்டில் நாங்கள் வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாது. நாங்கள் ஏற்கனவே 89ல் 20% வாக்குக்கு தனியாக நின்று வாங்கியிருக்கோம் தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கூட்டணி அரசியலுக்கு வந்தோம் 1989. 2014 நாங்கள் வாக்கு சதவீதம் குறைஞ்சி போச்சு. நான் இல்லைன்னு சொல்ல, ஏன்னா அது வந்து ஆன்டி இன்கம்பன்சி 10 வருஷம் மன்மோகன் ஆட்சிங்க. இன்னொன்னு 1989 அப்படி பார்த்தா இந்த 10 ஆண்டு பிஜேபி அரசு மீதான ஆன்டி இன்கம்பன்சி அறுவடை பண்ணி அதுதான் இவ்வளவு பெரிய தோல்வி வந்திருக்குது. நாங்க 1989ல 197 இடங்களில் வெற்றி பெற்ற ராஜீவ் காந்தி ஆட்சி அமைக்கல, விபி சிங் விட்டு கொடுத்தாரு. ஏன்னா தனி 272 இல்லைன்றதுனால. அப்படியெல்லாம் 197 பெற்ற வெற்றி காங்கிரஸ் விபி சிங்கை பிரதமர் ஆகிட்டு நாங்கள் எதிர்கட்சியில் அமர்ந்தோம். அப்படியெல்லாம் நாங்கள் வந்து வரலாறு படைத்த கட்சிங்க. 404 இடங்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு அப்படி ஒன்றும் சூழ்நிலை இல்லையே சார். கூட்டணி கட்சியா அவங்களுக்கு பெரும்பான்மைக்கான இடம் இருக்கு, அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க. அதை தோல்வியாக ஏன் சித்தரிக்கணும் தான் கேட்கிறாங்க. வந்து எங்க கட்சியில அனைத்து மதம் ஜாதி இனம் எல்லாருமே எங்கள் கட்சியில் எலெக்டட் எம்பிஸ். இன்னைக்கு பாஜகவில் இந்த 240 பேரில் ஒரு சிறுபான்மை சமுதாயத்தினர் ஒருவர் கூட இல்லை. இப்படி ஒரு கட்சி இந்த நாட்டை ஆளுவது எவ்வளவு பெரிய பேராபத்து. ஒரு 20-25 கோடி மக்களை முற்றிலும் ஒதுக்கிவிட்டு ஒரு கட்சி 303 இல்லை
283 இல்ல, இது இன்னைக்கு 240 இல்ல. தேர்தலை தாண்டிட்டோம், முடிவை தாண்டிட்டோம், அவர் பிரதமரா பொறுப்பேற்க போறாரு. அது பேராபத்துன்னு சொல்றது மக்கள் தீர்ப்பை கொச்சைப்படுத்துற மாதிரி இல்லைங்க சார். உங்க கட்சி நீங்க பெற்ற வெற்றி அந்த எண்ணிக்கையில, அந்த எண்ணிக்கை எப்படி நீங்க எண்ணிக்கையிலே நிக்கிறீங்க, அதை தாண்டி அது மக்கள் அளித்த தீர்ப்பு, மக்கள் அளித்த வாக்கு, அதனுடைய கண்டென்ட்டை பார்க்கணும். இல்ல காங்கிரசுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி தார்மீக வெற்றி என்று சொன்னால் அங்க அந்த பக்கம் வந்திருக்கிற வாக்கு மக்கள் அளித்து கொடுத்த வாக்கு தானே. இந்தியாவில் இருக்கிற வேற்றுமையில இருக்கிறவர்களை ஒற்றுமைப்படுத்தி இந்த வெற்றியை பெற்றிருக்கிறோம். நீங்க ஒற்றுமையை வேற்றுமைப்படுத்தி பிளவுபடுத்தி எவ்வளவு சார் கடந்த தேர்தல் பரப்புரையில பிரதமர் மோடி ஆற்றிய உரையை ஜனநாயக உணர்வு கடுகளவு இருக்கிற ஒருத்தரை வந்து ஏத்துக்க முடியுமா? எவ்வளவு கடுமையான பிரச்சாரம் இந்த வெற்றிக்காக, கடைசியா அதுக்கு ஒரு பாடம் புகட்டிட்டாங்க. ஏன்னா நீங்க பேசியதை பெரும்பான்மை இந்துக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்து மதத்தில் இருக்கிற சிந்திக்கிற எவருமே உங்க பேச்சை ஏத்துக்கல. அந்த வெறுப்பு அரசியலுக்கு இதான் இந்த பாடம் புகட்டி.